நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஏன் ஒப்பிட்டு நம்ம கேட்க வேண்டியதா இருக்குன்னா, கலர் ஒரே மாதிரி இருக்கு. அவர் புலி வச்சிருக்காரு, நம்ம யானை வச்சிருக்கோம். அப்போ எல்லாமே இப்படி கனெக்டடா இருக்கே. அப்போ அவரோட சேர போறாரா? அது உங்களோட ப்ரீஆக்குபைட் தாட்ஸ். நான் திருப்பி அதான் சொல்றேன். நாங்க எங்க எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்றோம். நாங்க யாரையும் இமிட்டேட் உங்கள மாதிரி ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி இருக்கேன்னு நான் கேட்கிறேன். கட்சி கொடியில இந்த யானை புகைப்படம் இருக்கு. அந்த யானை ஆப்பிரிக்கன் யானையா இருக்கு, தமிழ்நாட்டு யானை இல்ல. கொடியில இருக்கிற யானையை கூட நம்ம சரியா கவனிச்சு பார்க்காம விட்டுட்டோமா? விஜய் சரியா பார்க்காம விட்டாரா? ஆப்பிரிக்கன் யானை, இந்தியன் யானை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா? இல்ல யானை ஓகே, இல்ல அது ரெப்ரசன்ட் பண்றதா? அத வெளிநாட்டு யானையா வச்சிருக்கீங்களே, அத ரெப்ரசன்ட் பண்றதுங்க. இப்போ ஒரு புலிரிக்கிட்ட இருக்க யானைங்கிற ஒரு போர் சிம்பல் மாதிரி ரெண்டு யானையும் ஆப்போசிட்ல இருக்கனால நான் ஒரு போர்னு வச்சுங்க. அப்ஜெக்டிவ் என்ன? ஒரு வாரையோ இல்ல ஒரு வெற்றியையோ, அந்த மலரை நோக்கி இருக்கலாம் ஒரு வெற்றியவோ, அந்த அடிப்படையில் தான் வைக்கிறது. அது இந்தியன் யானையை வைக்கணும். அப்ஜெக்டிவ்க்குள்ள வாங்க. மாமா மச்சான் கூட்டணிக்கு விஜய் போவாரா போக மாட்டார்? எங்களோட அப்ஜெக்டிவ் இப்போதைக்கு மாநாடு நடத்தணும், மக்களை சந்திக்கணும், தமிழகத்தில் ஒரு முதன்மை சக்திக்காக பிரைமரி ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகணும். அதற்கான செயல் திட்டம் இருக்குது, அதற்கான திட்டமிடல் இருக்குது. 26 பிப்ரவரி அந்த டயத்தில் முடிவு பண்ண. ஏன்னா ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் இன்னும் அதிக மாதம் இருக்குது, 18 மாதம் கிட்ட இருக்குது. அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி என்ன சொல்றாரு? விஜயனுடைய ராங்கான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கட்சியினுடைய பேரை அறிவிக்கிறாரு. அதுக்கு பின்பாக பாத்தீங்கன்னா இப்ப கொடியை அறிவிச்சிருக்காரு. 8 மாசத்துக்கு முன்னாடி அவரை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவர் பாடி பரிசில் பெறும் புலவர். அவரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கட்சியினுடைய கொடி அறிமுகம் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள். கொடியில் இருக்கக்கூடிய கலர் உட்பட நிறைய விஷயங்கள் தற்போது சோசியல் மீடியாவில் பொதுவெளியில் பேசப்பட்டு இருக்கு. முதலாவதாக கொடியை அறிமுகம் பண்ணியிருக்கார். எப்படி உணர்றீங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கான ஒரு தமிழக மக்களுக்கான தமிழக கலாச்சாரம், பண்பாடு, தமிழகத்தோட வளர்ச்சி, அதையெல்லாம் கொள்கை கோட்பாடுகளாக கொண்ட ஒரு புதிய இயக்கம் தமிழகத்தின் எதிர்காலத்திற்கும் தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்துக்குமான ஒரு இயக்கம் இன்றைய நல்லாண்டில் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, அதான் இளைஞர்களை மையப்படுத்தி தான் அவருமே தலைமுறை அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த தலைமுறை, இளைஞர்களை தாண்டி அடுத்த தலைமுறை. அதாவது காமராஜர் ஒரு 50ஸ்ல ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது தான் இன்னைக்கு நான் தமிழக வளர்ச்சினா. தளபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த கட்ட தமிழக வளர்ச்சிக்கு தமிழக கலாச்சார பண்பாடு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விழுமியம் இருக்கு. அந்த விழுமியங்களை பாதுகாக்கிற வண்ணமா எங்க கட்சி கொள்கையும் செயல்பாடுகளும் இருக்கும். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு இளைஞர் திரட்சியை தளபதி அவர்கள் ஏற்படுத்துவார். ஓகே, எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள் தொடர்பாக ஏதாவது விளக்கம் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் அவர் எப்போ மாநாடோ அப்போ நான் சொல்லுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொள்கை குறித்துமே நான் அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யாத மாதிரி ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உறுதிமொழி பார்த்தீங்களா? அது ஒரு அப்டிராக்ட் மாதிரி தான். உறுதிமொழியிலே ஏறக்குறைய எங்கள் கொள்கைகளோட அப்டிராக்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. தனிப்பட்ட முறை இண்டிவிஜுவலாக என்னென்ன கோட்பாடுகளோட நம்ம இருக்கணும், அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நம்ம என்னென்ன கோட்பாடுகளோட இருக்கணும், தன்னோட ஹிஸ்டாரிக்கலாக சுதந்திர போராட்ட வீரர்களோட விழுமியங்கள், தமிழ்நாட்டோட உரிமைக்காக போராடினவர்களோட விழுமியங்கள், தமிழ் மொழிக்காக போராடியவர்களோட உரிமைகள், விழுமியங்கள், அதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். அது போக மதச்சார்பின்மை, மக்களாட்சி, சமூக நீதி விஷயத்தில் கமிட்டடாக இருப்போம்னு சொல்கிறோம். இது எங்கள் கொள்கையோட அப்டிராக்ட் தான். டீட்டெயில்டு எங்கள் கொள்கை வரைவை தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டில் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ஒரு மெட்டிகுலஸான ஒரு கொள்கை வரைவை, ஒரு செயல் திட்டத்தை மாநாட்டில் தலைவர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மாநாட்டில் இந்த கொடிக்கான விஷயத்தையும் டிகோட் பண்ணுவாங்க. அதான் இப்போ உறுதிமொழியில் பார்த்தீங்கன்னா, திராவிடம் சம்பந்தமாக,
தமிழ் தேசியம் சம்பந்தமா, அதே மாதிரி இந்திய அரசியல் சம்பந்தமாலாம் பேசப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா இருக்கா? நீங்க ஒரு பெர்செப்ஷன்ல இருந்துகிட்டு அது அப்படியான்னு கேக்குறீங்க. எங்களோட இது இலக்கு ரொம்ப சிம்பிள். இந்திய சுதந்திர போராட்ட அந்த விழுமியங்களை அந்த சுதந்திரத்துக்காண்டி போராடிய தலைவர்களோட விழுமியங்களை பாதுகாக்கணும். இது வந்து அப்ஜெக்டிவ். இந்த இந்திய அரசியலமைப்பு உட்பட்டு நம்ம ஒரு அரசியல் இயக்கம் நடத்துறோம். இந்தியாவோட விடுதலைக்காக போராடினவங்களை நம்ம வந்து அவங்களோட வேல்யூஸை அப்போல் பண்றோம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம்ங்கிறது வந்து தமிழ் மக்களோட கலாச்சாரம், பண்பாடு, அவங்களோட வளர்ச்சியில வந்து அக்கறை கொண்ட கட்சினால தமிழ் மொழி, அதுக்கான சமூக நீதி இயக்கங்கள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே தமிழகத்துல இருந்து தான் போயிருக்கு. அந்த தமிழகத்துக்கான கொள்கை கோட்பாடுகளை நம்ம இது பண்றோம். அதுபோக மக்கள் ஒற்றுமை முக்கியம். நம்ம கட்சி கொடியிலே பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு, ஊதா, பச்சை, இந்த அனைத்து சமூகத்துக்குமான கட்சி. ஒரு செக்ஷனை வந்து சிஸ்டத்துக்கு வெளியே வைக்கிறதோ பிளவுவாத சக்திகள் இல்லாம கொள்கை அடிப்படையிலே அனைத்து சமூகக்குமான கட்சி. எல்லாருக்குமான ஒரு கட்சியாகவும் இது இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து உறுதிமொழியிலிருந்தே தெரியுது. அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது வந்து அந்த உறுதிமொழியிலையோ அல்லது புதுசா ஏதாவது கொள்கையிலையோ இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து எழுந்துருக்கு. நத்திங் பிலோ த ஸ்கை நியூன்னு உண்மை கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்றோமோ அதை செயல்படுத்தினா போதும். சமூக நீதிங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லலாம். யார் சொல்றாங்கிறத விட யார் செய்யறாங்க முக்கியம். சமூக நீதினு பேசிட்டு நிறைய பேர் கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டாங்க. என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்க முக்கியம். என்ன பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி செயலும் அதுக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறதா நம்மளோட செயல்பாடு. அதான் இப்போ கட்சியினுடைய அந்த கொடி கலர் கூட வந்து இப்போ பொதுவெளியில விமர்சனமா வைக்கப்படுறது சிவப்பு, எல்லோ. ஏற்கனவே வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மஞ்சள் கலர் வந்து ஏற்கனவே பாமகல இருக்கக்கூடிய ஒரு கலரா இருக்கு. லைட் ப்ளூ அப்படிங்கிற அந்த வாகை மலருடைய கலர் வந்து கிட்டத்தட்ட அந்த 12 கலர்ஸுமே ஏதாச்சும் ஒரு கட்சிகள் வச்சிருப்பாங்க. அதுக்காண்டி கலரே இல்லாம பண்ண முடியாது. என்ன விஷயம்னா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. அத அப்ஜெக்டிவா அதை வந்து டினோட் பண்ற மாதிரி நாங்க ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில தான் சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஊதா வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா எங்களோட பாயிண்ட் திராவிட கலர் வரலையே. இதுல திராவிட கலர் வரலையே. நான் என்ன சொல்றேன்னா உங்களோட மைண்ட் செட்டுக்கு நாங்க திங்க் பண்ண முடியாது. எங்க கட்சியோட கொள்கை, எங்களோட கோட்பாடுகள், எங்களோட செயல் திட்டம் அடிப்படையில எங்களோட சிம்பலை, கட்சி கொடிய நாங்க வரையமைச்சிருக்கோம். அது இல்லையே இது இல்லைங்கிறது உங்களோட ஒரு ப்ரீ ஆக்குபைட் தாட்ஸ்ல எங்க மேல திணிக்காதீங்க. ஒருத்தரை இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க கேக்குறீங்க, ஒருத்தரை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறீங்க. ரெண்டுமே எங்க அப்ஜெக்டிவ் கிடையாது. எங்களோட அப்ஜெக்டிவ், எங்க கட்சி கொள்கை, எங்களோட செயல் திட்டம், லட்சியத்தின் அடிப்படையில் நாங்க வரையமைச்சிருக்கோம். யாரை எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை, யாரை இன்க்ளூட் பண்ணணும்னு எங்க அப்ஜெக்டிவும் கிடையாது. எங்களோட செயல் திட்டத்துக்கு அடிப்படை நாங்க பண்ண முடியும். இதுல எந்த செகண்ட் தேர்ட் தாட்ஸும் கிடையாது. இல்ல இப்போ ரிசம்பிள் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வைக்கப்படுது. உங்களோட இது எங்களோட மைண்ட் தாட்ல யாரையும் ரிசம்பிளும் இல்ல, யாரையும் நான் நீக்கியும் வைக்கல. இல்ல இப்போ தமிழ்நாட்டுல பெரும்பாலும் தேமுதிக உட்பட வந்து பாத்தீங்கன்னா அந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிதான் வந்து அவங்க கட்சி பேர்ல இருக்கு. அதே மாதிரி கலர்லயோ அல்லது அவங்க பேசும்போதோ வந்து நாங்க திராவிட கட்சியினுடைய அடுத்த நீட்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் சொல்லி கட்சியினுடைய பெயர் இருக்கு. கலர்லயுமே வந்து அந்த திராவிட கலரை வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சர்மா அண்ணனுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கலாம், எங்களோட தாட்ஸ் அதுல நான் திருப்பி அதான் சொல்றேன். அங்க அதுல இருக்கிற கலர் எங்களோட கொள்கையை பிரதிபலிக்கும். இல்ல நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு விஷனோட, என்ன மாதிரி ஒரு எங்களோட விஷயம் நீங்க வரப்போறாரு. எங்க கட்சியோட கொள்கையை பொறுத்தளவுல அனைத்து மக்கள் பியாண்ட் காஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர், பர்த் பிளேஸ், அந்த வேறுபாடுகளை எங்க உறுதிமொழியில் இருக்க மாதிரி இந்த வேறுபாடெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்து சமூகங்களுக்கான கட்சி. எந்த அடிப்படையிலும் மக்களை பிளவக்கூடாது. மொழி அடிப்படையிலையோ, மத அடிப்படையிலையோ, இல்ல பாலின அடிப்படையிலோ, இல்ல பிறப்பிட அடிப்படையிலையோ, எந்த அடிப்படையிலையும் மக்களை வந்து பிளவக்கூடாது. அந்த அடிப்படையில தான் இருக்கு. அதனால இதுக்கு ரிசம்பிளன்ஸா, அதுக்கு நீங்க ரிசம்பிளன்ஸ் ஒன்று சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அது டிஃபரன்ஸையும் சொல்லுவாங்க. எங்களோட எய்ம் டிஃபரன்ஸோ கொஹிரன்ஸோ கிடையாது. எங்களோட எய்ம் எங்களோட இது ரெப்ரசன்ட் பண்றதுதான். எங்க கட்சியை நாங்க கொடியை வடிவமைக்கிறோம்னா எங்களோட கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி நம்ம வெவ்வேறு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்து
ஒரு ஃப்ரேம் பண்ண மாதிரி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. இது எங்களோட கொள்கை அடிப்படையில் நாங்கள் வடிவமைச்சது, எங்கள் கொள்கையை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நாம் தமிழர் கட்சியோட ஏன் வந்து ஒப்பிட்டு நம்ம கேட்க வேண்டியதா இருக்குன்னா, கலர் ஒரே மாதிரி இருக்கு, அவர் புலி வச்சிருக்காரு, நம்ம யானை வச்சிருக்கோம். நான் என்ன அப்போ வந்து எல்லாமே இப்படி கனெக்டடா இருக்கே இல்ல அப்படிங்கிற, அப்போ வந்து அவரோட சேர்றாரா? அது இல்ல நீங்க அது உங்களோட ப்ரீஆக்குபைட் தாட்ஸ். நான் திருப்பி அதான் சொல்றேன், நாங்க எங்க எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண ட்ரை பண்றோம். நாங்க யாரையும் இமிட்டேட் உங்கள மாதிரி ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி இருக்கேன்னு நான் கேக்குறேன். எங்கள மாதிரி எங்களோட அப்ஜெக்டிவ் இது கிடையாது. நான் தெளிவா சொல்லிட்டேன். எந்த அடிப்படையிலும் எந்த ஒரு இன்னும் வெளிப்படையா கேக்குறேன், நான் தெளிவா கேட்டுறேன். இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படி புரிஞ்சுக்கல. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எங்க கட்சி கொள்கையில மக்கள் முன்னாடி வைக்கிறோம், தமிழகத்திற்கான செயல் திட்டத்தை வைக்கிறோம், மக்கள் ஆதரவு பெற்று தமிழக ஆட்சி அரியணை ஏறுறோம். இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ். யாருக்கும் மாற்றும் இல்லை, யாருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. நம்மளோட இலக்கு என்னன்னா, நம்ம கட்சி கொள்கைகளை தமிழ்நாட்டோட லூக் அண்ட் கார்னர் கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போகிறோம், மக்கள் ஆதரவு பெற்று நம்ம அதை செயல்படுத்துறதுக்கு அரியணை ஏறுறோம். இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ். அதான் உங்க அப்ஜெக்டிவ் வந்து உங்க அப்ஜெக்டிவா இருக்கு, அதை நோக்கி தான் நீங்க போக போறீங்கிறதெல்லாம் ஓகே. நான் என்ன கேட்கிறேன், அந்த கட்சியினுடைய கொடியில புலி இருக்கு, இங்க யானை இருக்கு. சர்மானோட கற்பனைக்கு பல அதிகமா இருக்கலாம், ஆனா எங்களோட அப்ஜெக்டிவ், எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து இதுதான். இல்ல என்னோட கற்பனை கிடையாது, இந்த ஒரு பார்வை இருக்கு. கற்பனை தான், விளக்கம் என்ன அப்படின்னு நான் கேக்குறேன், அவ்வளவுதான். தலைவர் தளபதி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கான ரீசன்ஸ், இதோட டீகோடேஷன், இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுவரை கொஞ்ச நாள், எவ்வளவு நாள் பொறுத்தீங்க, கொஞ்ச நாள் பொறுங்க, தலைவர் அவர்களே எந்த தாட் ப்ராசஸ்ல இதை ஃப்ரேம் பண்ணாங்கிற சொல்லிடுவார். ஓகே. அதே மாதிரி இப்போ அந்த கட்சி கொடியில வந்து அந்த யானை புகைப்படம் இருக்கு. அந்த யானை வந்து ஆப்பிரிக்கன் யானையா இருக்கு, தமிழ்நாட்டு யானை இல்ல. கொடியில இருக்கிற யானையை கூட நம்ம வந்து சரியா கவனிச்சு பார்க்காம விட்டுட்டோமா? விஜய் சரியா பார்க்காம விட்டாராங்க? ஆப்பிரிக்கன் யானை, இந்தியன் யானை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா? எதையாச்சும் தமிழ்நாட்டு கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கற ஒரு யானையோட அந்த வடிவமைப்பு இருக்குல்ல, அந்த வடிவமைப்பு வந்து இந்தியனுடைய யானை இல்ல. இது சென்ஸே இல்லாத क्वेश्चनங்க. நான் என்ன புரிஞ்சுக்கங்க, ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. எங்க தலைவர் ஒரு கொடியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த வரைபடத்துல இருக்கிறது இந்தியன் யானை, ஆப்பிரிக்கன் யானை எல்லாம் உங்க கற்பனை. நீங்க என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா? இல்ல அந்த வடிவமைப்பு இருக்குல்ல, அந்த வடிவமைப்பு என்னவா வந்து வெளி தோற்றத்துக்கு என்ன விஷயம்னா அப்படிங்கறத சோசியல் மீடியால எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இல்ல விஜய் அவர்கள் தெளிவான விஷனோட வராரா? ஒவ்வொரு அனிமலுமே இல்ல ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தையோ இல்ல ஒரு இம்ப்ளிசிட்டா சில விஷயங்களை சொல்றதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் தலைவர் சொல்ல போறாங்க, அது என்ன எதுக்காண்டி யானை இது பண்ணுது. யானை ஓகே சார், நான் என்ன கேக்குறேன், புரிஞ்சுங்க, யானை ஓகே. இல்ல அது ரெப்ரசன்ட் பண்றதுதான். அத வெளிநாட்டு யானையா வச்சிருக்கீங்க, அத ரெப்ரசன்ட் பண்றதுங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு யானை, அதாவது புலிரி கிட்ட இருக்கிற யானைங்கிற ஒரு போர் சிம்பிள் மாதிரி, ரெண்டு யானையும் ஆப்போசிட்ல இருக்கனால நான் என்னோட பார்த்தோன்னா ஒரு போர்னு வச்சுங்க. அதோட அப்ஜெக்டிவை மட்டும் பார்க்கணும். அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு வாரையோ இல்ல ஒரு வெற்றியவோ, அந்த மலரை நோக்கி இருக்கனால ஒரு வெற்றியவோ, அந்த அடிப்படையில் தான் வைக்கிறது. அது இந்தியன் யானையை வைக்கணும். அப்ஜெக்டிவ்க்குள்ள வாங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன்னா என்னோட அப்ஜெக்டிவை பார்க்கணும். இந்த வேர்டு யூஸ் பண்ணீங்க, இந்த கலர் யூஸ் பண்ணி, இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணீங்களா பேசக்கூடாது. எங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, மேபி தலைவர் புரிஞ்சுக்கிறேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த மாதிரி விஷயங்களும் கவனத்துல கொள்ளாம நம்ம வந்து இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் அப்பவே கேட்டேன், இது யுஎஸ் யானை, ஆப்பிரிக்கன் யானை, இந்தியன் யானை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த அளவில் அது சிம்பாலிக்கா சில விஷயத்த டொனேட் பண்றது. இப்போ ஸ்னேக், இது வந்து ஒரு என்லைட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஸ்னேக்கை வந்து. அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமலையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் ஏதாச்சும் ஒரு இதுக்கு ஒன்று ரீசன் இருக்கும். இதை ஒரு அனிமலையோ ஒரு ஃப்ளவரையோ வைக்கிறப்போ அதற்கான உள்ளீடு, அதாவது குறியீடு விஷயம் இருக்கும். அதை வந்து மக்களுக்கு கொண்டு போறது தான் எய்ம். அது இந்தியனா யூஎஸ்ஆ, இது வந்து டைவர்ஷன். இப்போ யானை வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில அந்த யானை புகைப்படம் இருக்கு. திரும்ப வந்து இதையும் ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து சைக்கிள் சின்னம் வந்து டிடிபிக்கு இருக்கு, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இருக்கு, அப்போ ரெண்டு ஸ்டேட் பார்ட்டி இருக்குல்ல. நீங்க என்னன்னா, நான் திருப்பி சொல்றேன், நாங்கள் ஆரம்பிச்சிருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதோட கொள்கை என்ன, அதோட கோட்பாடு என்ன, எங்களோட செயல் திட்டம் எப்படி இருக்கு, நாங்கள் மேல் அளவுல நின்றோமா இல்லை கிராஸ் ரூட் அளவில்
ஆல்ரெடி 25 ஆண்டுகள் பயிலகம், படிப்பகம், மருந்தகம், விளியகம்னு சொல்லி, விருந்தகம்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை எங்கள் தோழர்கள் வந்து கிராமம் தோறும் நகரம் தோறும் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வந்திருக்கோம். எங்களோட கட்சி அந்த பாப்புலாரிட்டி, அந்த சினிஃபில் அதை மட்டும் எஸ்டிமேட் பண்ணாமல் ஒரு கொள்கை, கோட்பாடு, அதற்கான லட்சியம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். எங்களோட செயல்பாடுகள் எப்படி கிரவுண்ட் அளவில் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வருவோம், இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவா இருக்கணும். ஒரு கட்சியோட கொள்கையும் அதோட செயல்பாடுகளும் தான் விமர்சனங்கள் தப்பில்லை, ஆனா அது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், டைவர்ஷனா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். டைவர்ஷன்லாம் எதிர்த்து தானே நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும், நம்ம இலக்க அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மீனிங்லெஸ் டைவர்ஷன், பேஸ்லெஸ், சென்ஸ்லெஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இல்லாம இப்ப எங்க கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், எங்களோட செயல்பாடுகள்ல கன்ஸ்ட்ரக்டிவா ஏதாச்சும் விமர்சனம், இனிமேலுக்கு நாங்கள் செயல்பட போகிறோம், மாநாடு நடத்த போகிறோம், அடுத்து மக்களை சந்திக்க போகிறோம், தமிழ்நாட்டோட லூக் அண்ட் கார்னர்கள் தளபதியோட தோழர்களும் சந்திக்க போகிறோம். இதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு விமர்சனங்கள் வச்சிங்கன்னா அது வந்து ஆக்கப்பூர்ணதாக இருக்கும். இது இல்லாமல் ஒரு இஷ்யூலெஸ் விஷயத்த இஷ்யூ ஆக்குறது வந்து தேவையில்லாது. இல்லை, இப்போ பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கட்சியினுடைய அந்த பாடல். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் யானை, தமிழ்நாட்டு யானை வந்து அட்டகாசம் பண்ற மாதிரி இருக்கு, அந்த ஆப்பிரிக்கன் யானை வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பார்வையெல்லாம் இல்ல. ஆப்பிரிக்கன் யானை, இந்தியன் யானைங்கிறதெல்லாம் உங்களோட கற்பனை, நான் அந்த இடத்துக்கே வரல. யானைங்கிறது நான் திருப்பி சொல்றேன், ஸ்னேக் எப்படி ஒரு என்லைட்மெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனோ அது மாதிரி ஒரு எலிஃபண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஏதோ ஒரு குறியீட்டு பொருளாக தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த லெவலில் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சேரோட அப்ஜெக்டிவ் என்ன, உட்கார்றதுங்கிற மாதிரி அந்த யானையை அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான ஒரு குறியீடு இருக்குது, அந்த குறியீடோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அது என்ன யானைங்கிறதுலாம் இது இந்த கான்டெக்ட்ல தேவையில்லை. இப்போ இந்த பாடலை இசையமைச்சது தமன் அப்படிங்கிறாங்க, அதே மாதிரி பாடலாசிரியர் விவேக் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து இசையமைச்சிருக்கிறாரு. டீசர், ட்ரெய்லர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தை எப்போ காட்ட போறீங்க? மிக விரைவில் தலைமையிலேருந்து மாநாட்டுக்கான அறிவிப்பு, அதுக்கான செயல் திட்டம் என்னன்னா தலைமையிலன்னு சொல்லுவாங்க. திமுக வந்து நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஐபிசி தமிழ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெயக்குமார்ட்ட, முன்னாள் அமைச்சர்கிட்ட பேசணும். அவர் வந்து திமுக நெருக்கடி கொடுக்குது விஜய்க்கு, பயம் வந்து திமுக வந்துருச்சு அப்படிங்கிற கருத்தை அவர் தெரிவிக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க தெரிவிச்சாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் தகவல் இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். பட் எங்க அஃபிஷியலா எங்க தலைமையிலேருந்து அப்படி எதுவும் தகவல் அவங்க எதுவும் இஷ்யூ பண்ணல, ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணல. அவங்க முன்னாள் அமைச்சர் அவர் தானே சொல்லியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் தகவல் இருக்கும். எங்க தலைமையிலேருந்து அப்படி எதுவும் தகவல் இல்லை. அதை பற்றி எனக்கு எங்கள் தலைமையிலேருந்து ஏதாச்சும் வந்திருந்தா நான் அதை கமெண்ட் பண்ணலாம். அதனால இது அவரோட கருத்து. எந்த பகுதியில் வந்து அந்த முதல் மாநாடு நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு, எங்க நடத்த போறீங்க? நீங்க வேன்யூ சொல்லி மாநாடு டேட் சொல்றப்ப வென்யூவும் சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, கொஞ்ச நாள் பொறுங்க, தலைமையிலேருந்தே அறிவிப்போம். இப்போ திருச்சியா, மதுரையா, விக்கிரவாண்டியா, சேலமா அப்படின்னு சொல்லி மாநாடு டேட் சொல்றப்ப வென்யூவும் சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. மாமா மச்சான் கூட்டணிக்கு விஜய் போவாரா, போக மாட்டாரா? யார் மாமா மச்சான்? இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்கறாங்க, திமுக அதிமுக பங்காளிக, அவங்களோட நாங்க போக மாட்டோம், மாமா மச்சான் கூட்டணிங்கிறது இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறதா மாமா மச்சான் கூட்டணி, அந்த கூட்டணியில விஜயை சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு யார் வேணா வரலாம், அவரு கூட வந்தாலும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. மாமா மச்சான் கூட்டணிக்கு விஜய் போவாரா? எங்களோட அப்ஜெக்டிவ் இப்போதைக்கு மாநாடு நடத்தணும். அடுத்த மாதங்கள்ல ஒரு மாதங்கள்ல மாநாடு நடத்தணும், மக்களை சந்திக்கணும், தமிழகத்தில் ஒரு முதன்மை சக்திக்காக பிரைமரி ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகணும். அதற்கான செயல் திட்டம் இருக்குது, அதற்கான திட்டமிடல் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் எங்களோட தலைமையும் தொண்டர்களும் தோழர்களும் இருக்காங்க. இந்த மாதிரி அலைன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சரியான நேரத்தில், அதாவது 26 பிப்ரவரி அந்த டயத்தில் முடிவு பண்ண. ஏன்னா ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் இன்னும் அதிக மாதம் இருக்குது, 18 மாதம் கிட்ட இருக்குது. அதனால் அந்த டயத்தில் தலைவர் தளபதி அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ப்ரீமெச்சூர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ விஜயை வந்து இயக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி எழுந்திருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ விஜயகாந்த் கூட இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், அவர் கட்சி தொடக்கத்திலேருந்தே கூட இருந்தார். இப்போ விஜயை ஒரு மூத்த அரசியல்வாதியோ அல்லது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோ இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இல்லை சுயமா இவரே முடிவெடுக்க போறாரா, இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சேர்ந்து ஒரு முடிவு சொல்றதா அவர் கேட்டுட்டு போவாரா அப்படிங்கிற இத்தனை பட்ட பார்வையெல்லாம் பொதுவெளியில பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஜெராக்ஸ் கிடையாது. தலைவர் தளபதி அவர்களுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. அந்த
இந்த அரசியல் இயக்கம், அதோட கொள்கை, அதோட கோட்பாடு எல்லாமே அவரோட விஷனரி. அதை இயக்குறதற்கு அந்த மிகப்பெரிய வேள்வியில், அந்த மிகப்பெரிய பயணத்தில், மிகப்பெரிய இயக்கத்தில் பல்வேறு நபர்கள் பங்கு பெறுவாங்க. அது தளபதி அவர்கள் முடிவு பண்ணுவாங்க, யார் பங்கு பெறணும், யாருக்கு என்னென்ன பொறுப்பு அப்படிங்கிறதுலாம் தளபதி அவர்கள் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து ஒன்று ஊர்கூடி தேர்தல் இருக்கிற மாதிரி ஒரு இயக்கம் நடத்துறது, ஒரு கட்சி நடத்துறதெல்லாம் தலைமை தான் அதை வந்து முடிவு பண்ணுவாங்க. ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா அதோட தலைமையில் இருக்கிறவங்க தான் அதற்கான சரியான நபர்கள்கிட்ட சரியான பொறுப்புகளை தந்து அதை வழிநடத்தி வெற்றியை நோக்கி அழைச்சி செல்வாங்க. அதே மாதிரி அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி என்ன சொல்றாரு, விஜயனுடைய ராங்கான ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஏன்னா வந்து நாடாளுமன்றத்துல தேர்தலுக்கு முன்பாக கட்சியினுடைய பேரை அறிவிக்கிறாரு. அதுக்கு பின்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து கொடியை அறிவிச்சிருக்காரு. 8 மாசத்துக்கு முன்னாடி அவரை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவர் வந்து பாடி பரிசில் பெறும் புலவர். அவரை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விடல. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஓகே, நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.